ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 4 பகுதி 4 5 நிமி வம்ச வரலாறு. இஷ்வாகுவின் மகனான நிமி என்பவன் ஒரு யாகத்தை 1000 ஆண்டுகள் நடத்த தீர்மானித்து வசிட்ட முனிவரை யாகம் நடத்துவதற்கு பொறுப்பானவராக நியமித்தான். அதை அவன் சொன்னபோது, அரசனே, தேவேந்திரன் 500 ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய வேண்டிய யாகத்திற்கு என்னை முன்பே அழைத்துவிட்டான். அது முடியும் வரை நீ பொறுத்திருத்தல் வேண்டும். அது முடிந்ததும் உனது யாகத்தை முடித்துத் தருகிறேன் என்று சொன்னார். அதைக் கேட்ட நிமி எதுவும் பேசவில்லை. அதனால் அரசன் சம்மதித்து விட்டான் என்று நினைத்து வசிட்டர் இந்திரனுடைய யாகத்திற்குச் சென்று விட்டார். யாகத்தை முடித்து வைத்துவிட்டு வசிட்டர் நிமியிடம் வந்தபோது, நிமி கௌதம முனிவரைக் கொண்டு யாகத்தை செய்து முடித்துவிட்டான். வசிட்டர் வந்தபோது நிமி நித்திரையில் இருந்தான். அதனால் மிக்க கோபங்கொண்ட வசிட்டர், என்னை நீ அவமதித்ததால் உனக்கு உடம்பு இல்லாமல் போகட்டும் எனச் சபித்தார். நித்திரை விட்டெழுந்த நிமி தனது குருவான வசிட்டருக்கு ஒரு சாபமிட்டான். உண்மையை ஆராயாது நித்திரையில் எனக்கு உடல் இல்லாமல் போகட்டும் என்று எனக்குச் சாபமிட்ட எனது குருவுக்கும் உடம்பு இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டான். நிமி மன்னன் தனது உடலை விட்டுவிட்டான். விசுவாமித்திரர் வேறு தேகத்தை எடுத்துக்கொண்டார். நிமியினுடைய தேகம் பதப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. யாகத்தின் முடிவில் அவிப்பாகத்தைப் பெற தேவர்கள் வந்தபோது தேகமில்லாத நிமி மன்னன், தேவர்களே, எனக்கு ஒரு வரம் தந்தருளல் வேண்டும் என்று கேட்டான். தேவர்கள், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு நிமி, எனக்கு தேகம் வேண்டும். ஆனால் எனது பழைய தேகத்தில் வசிக்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் எல்லோருடைய கண்களிலும் வசிக்க நான் விரும்புகிறேன் என்றான். அதற்கு தேவர்கள் சம்மதித்து அவனை எல்லா மக்களின் கண்களிலும் வசிக்கச் செய்தனர். அன்று முதல்தான் சகல பூதங்களும் கண்களை இமைக்கத் தொடங்கின. நிமிக்குப் பிள்ளைகளில்லாததால் அவனது உடலைக் கடைந்தனர். அதில் இருந்து ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஜனகன் எனப் பெயரிட்டனர். அதன் பின் அந்த வம்சத்தில் ஏராளமான புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்த இருசுவரோமாக்கு ஜனக மகாராசா பிறந்தார். அவர் யாகம் செய்வதற்காக பூமியை உழுதபோது கலப்பையின் வழியிலே சீதா பிராட்டி தோன்றினாள். இவ்வாறு வளர்ந்த ஜனகனின் வம்சம் கிருதியின் மகனான பகுலாசுவனுடன் முடிவடைந்தது. இவர்கள் மிதிலையை ஆண்ட மகா பாராக்கிரமசாலிகள் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.